அமெரிக்காவுடனான இந்தியாவுடைய வர்த்தகம் என்பது ஒரு மிகப்பெரிய சவால்களுக்கும் கடினமான எதிர்காலத்திற்கும் வித்துழுவதாக ஆகியிருக்கிறது. நேற்றோடு அந்த வர்த்தக ஒப்பந்தம் முடிவாகிவிடும் என்று நாம் எதிர்பார்த்தார்கள். அப்படி எதுவும் முடிவாகவில்லை. இப்படி பல நாடுகளோடும் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எதுவும் காணாததான் ஆகஸ்ட் 1 வரை அந்த கெடுவை அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் விதிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். டாரிஃபை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டாரிஃப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அமெரிக்கா நம்ம கொடுக்கணும். உன்னுடைய பொருளுக்கு நான் ஜீரோ டாரிஃப் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளுக்கும் நான் அதே டாரிஃப் தான் கொடுக்கணும். அவங்களுடைய பொருட்கள் உலக நாடுகளுடைய சந்தையில வந்துட்டு பெரிதா விற்பனையானாதான் அமெரிக்க பொருளாதாரம் அப்படின்றது வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப எளிமையானதாக ஸ்மூத்தா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னோம்னா அது அமெரிக்காவுடைய இண்டஸ்ட்ரி உற்பத்தி இதற்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். எனவே அந்த இடத்துல தான் ட்ரம்ப் பேசுறாரு. மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்தியாவோட நண்பன் தான், மோடி எனக்கு நண்பன் தான், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட வர்த்தகத்தை பொறுத்தவரை எனது நாட்டினுடைய நலன் முக்கியம், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் பிரிடாமினன்ட் அப்படிதான் அவர் வந்துட்டு போறாரு. வணக்கம் தோழர்களே, ருசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியா இன்றைய உலகில் சந்தித்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இனி வரும் காலங்களில் உருவெடுக்கப் போவது சர்வதேச நாடுகளினுடனான வர்த்தகமே. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுடனான இந்தியாவுடைய வர்த்தகம் என்பது ஒரு மிகப்பெரிய சவால்களுக்கும் கடினமான எதிர்காலத்திற்கும் வித்துழுவதாக ஆகியிருக்கிறது. உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்தியா கூட இப்பொழுது அமெரிக்காவில் தான் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய வர்த்தக அமைச்சகத்துடன் அவர்கள் பேசி வருகின்றார்கள். நேற்றோடு அந்த வர்த்தக ஒப்பந்தம் முடிவாகிவிடும் என்று நாம் எதிர்பார்த்தார்கள். அப்படி எதுவும் முடிவாகவில்லை. இப்படி பல நாடுகளோடும் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எதுவும் காணாததான் ஆகஸ்ட் 1 வரை அந்த கெடுவை அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் விதிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். எனவே அந்த இடத்துக்கு போயிருக்கு. இப்ப 1ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ட்டு அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்றது தெரியல. ஆனா நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நெகோசியேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இன்னைக்கு உள்ளபடியே அதுல என்ன அப்படின்னம்னா டாரிஃபை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டாரிஃப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அமெரிக்கா நம்ம கொடுக்குறோம். உன்னுடைய பொருளுக்கு நான் ஜீரோ டாரிஃப் கொடுக்கணும் அப்படின்னம்னா நான் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளுக்கும் நான் அதே டாரிஃப் தான் கொடுக்கணும், அதே டாரிஃப் தான் கொடுக்கணும். அப்படி நீ இதுக்கு எனக்கு டாரிஃபை நீங்க அதிகப்படுத்துறேன் அப்படின்னம்னா அதே டாரிஃபை நான் இங்க அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுடனான இந்திய வர்த்தகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். என்ன காரணம் என்றால் உலகத்திலேயே அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் தான் நாம் அதிகமாக அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்றோம். அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து குறைவாக இறக்குமதி செய்கின்றோம். அதாவது பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என்று சொல்வார்கள். வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் ஒரு அட்வான்டேஜியஸ், ஒரு சாதகமான நிலையில் தான் இருக்கிறது. பெரிய அளவிற்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த வரி தொடர்பாக நீங்கள் எங்கள் மீது எங்களுடைய பொருட்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரிக்கு நான் அதே மாதிரி கவுண்டர் டியூட்டி நான் உங்களுக்கு போடுவேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்தியா பொருட்களுக்கும் சரி, அதே மாதிரி சீனாவுடைய பொருட்களுக்கு இரட்டை மடங்கெல்லாம் வரி விதித்து ஒரு பெரிய அளவிற்கான ஒரு அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய பொருட்கள் உலக நாடுகளுடைய சந்தையில வந்துட்டு பெரிதா விற்பனையானாதான் அமெரிக்க பொருளாதாரம் அப்படின்றது வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப எளிமையானதாக ஸ்மூத்தா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னோம்னா அது அமெரிக்காவுடைய இண்டஸ்ட்ரி உற்பத்தி இதற்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். எனவே அந்த இடத்துல தான் ட்ரம்ப் பேசுறாரு. மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்தியாவோட நண்பன் தான், மோடி எனக்கு நண்பன் தான், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட வர்த்தகத்தை பொறுத்தவரை எனது நாட்டினுடைய நலன் முக்கியம், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் பிரிடாமினன்ட் அப்படிதான் அவர் வந்துட்டு போறாரு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த ஜூலைக்குள்ள இந்த வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிந்து விடுமா? ஏன்னா அதுதான் எதிர்பார்க்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா பெரிய அளவிற்கு இந்தியா மீது ஒரு டாரிஃப் வார நான் தொடுப்பேன், ஒரு வரி போற நான் வந்துட்டு நிகழ்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்தியாவிலிருந்து நிறைய மெடிசின்ஸ் இறக்குமதி ஆகுது. அது இன்னைக்கு செய்தி.
அந்த மெடிசன் மேல நான் மிகப்பெரிய அளவிற்கு வரியை உயர்த்துவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறுபட்ட இடங்களில் இந்தியாவினுடைய பல்வேறுபட்ட பொருட்களின் மீதான வரி 26 விழுக்காட்டுல இருக்கு. அமெரிக்கால விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரி. இதுல முக்கியமா அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னா, டோன்ட் புட் எனி கண்டிஷன்ஸ். எந்த விதமான நிபந்தனை விதிக்காத. நான் வந்து ஏற்றுமதி பண்றேன். அதை இறக்குமதி பண்ணி எங்களுடைய நிறுவனங்களோ இல்ல இந்திய நிறுவனங்களோ விக்கும். அதை இறக்குமதி செய்யணும், வேணாம் அப்படின்றதுல உங்களுடைய நாட்டுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னம்னா, அதை நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன். நீ விடு அவ்வளவுதான். சந்தையை திறந்து விடுறேன்னு சொன்னேன்ல, ஓப்பன் எக்கானமின்னு சொன்னேன்ல, அவ்வளவுதான் அதை செய். இதுதான் அதுல பொதிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிமாண்ட், கோரிக்கை. அமெரிக்காவுடைய கோரிக்கை. இதன்படி பாத்தீங்கன்னா, அமெரிக்கா பால் பொருட்கள், இப்ப இந்தியா வந்து பால் உற்பத்தியில முதன்மையான நாடு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு தூரம் பால் உற்பத்தி செய்யறோம். அது வந்துட்டு என்ன அப்படின்னா, அது ஒரு புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது வந்துட்டு மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றது. இன்னைக்கு வந்துட்டு பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரமாக அது இருக்கு. ஆனா, மோடி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பால் பொருட்கள், அதுல ஒரு சாக்லேட்டா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அதெல்லாம் வந்துட்டு நானு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு எந்த விதமான தடையும் கூடாது, டாக்ஸ் கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களுடைய உற்பத்திக்கு ஒரு பெரிய அளவிற்கு சிக்கலை ஏற்படுத்தும். சிக்கலை ஏற்படுத்தும்னா, இங்க இருக்கக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு, இவங்களுடைய பாலுக்கு வந்துட்டு குடுக்கக்கூடிய விலை அப்படின்றது குறையும். இது பால் உற்பத்தியாளர்களை பாதிக்கும். 1. 2வது விஷயம், அவங்களுடைய பால் பொருட்கள் வந்துச்சு அப்படின்னா, இந்தியன் இண்டஸ்ட்ரி உருவாக்கக்கூடிய எவ்வளவு சாக்லேட் எல்லாம் இருக்குது, அமுல் இருக்குது, பட்டர் இருக்குது, எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பாதிக்கப்படும். போட்டி வந்துட்டு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் பத்தி தெரியும். அமெரிக்க பொருட்கள்னா உடனே வாங்கி விற்கிறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அப்படி அவங்க செய்வாங்க. அப்போ அவங்க வாங்கி வித்தாங்க அப்படின்னா, இன்டர்னல் காம்படிஷனை இந்தியாவால தாங்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவில் இதுவரை பயன்பாட்டுக்கு பெரிய அளவிற்கு வராது. வருது ஓரளவுக்கு, பெரிய அளவுக்கு வராது. மரபணு மாற்றப்பட்ட உணவுகள், உணவு வகைகள், தானியங்கள். இந்த மரபணு மாற்றப்பட்ட தானியங்களை வந்துட்டு நான் ஏற்றுமதி செய்வேன். அது வாங்கி பயன்படுத்துறதும், பயன்படுத்துறதும் மக்கள்கிட்ட விட்டுருங்க. இந்திய மக்கள்கிட்ட விட்டுருங்க. நீங்க அத வந்து தடை பண்ணக்கூடாது. அதன் மேல வரியும் போடக்கூடாது. இப்ப இத இந்தியா விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அமெரிக்காவோட நீ உட்காந்து வர்த்தகம் பண்ணணுமா? அப்போ நீ என்னுடைய கண்டிஷனுக்கு உட்பட்டு வா. நான் உன்கிட்ட இருந்து இறக்குமதி பண்றேன்ல, அது உனக்கு தானே பாசிட்டிவா இருக்கு. எனக்கு நெகட்டிவா தானே இருக்கு. இன்டர்நேஷனல் ட்ரேடு. சோ அப்ப நான் சொல்றத நீ கேட்டுக்கோ. உன் பொருள நான் எந்த தடையும் விதிக்கல. எனவே அதே மாதிரி நீயும் செய்யு. அப்படின்ட்டு அவன் சொல்றான். இப்போ இந்தியால இருந்துட்டு பாத்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசி, மாம்பழங்கள், மாட்டுக்கறி, ஏகப்பட்ட விடயங்கள் ஏற்றுமதி ஆகின்றன. பட்டை திட்டப்பட்ட வைரம் உட்பட. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு இந்தியாவுடைய வர்த்தகம், ஏற்றுமதி வர்த்தகம் அப்படின்றது அடிபடும். அப்படிப்பட்ட நிலையில இதை விட்டு தர்றதா வேணாவா? இதுதான் இப்ப நெகோசியேஷன்ல போயிட்டு இருக்கு. ஆனா அதை பெருசா இந்திய ஒன்றிய அரசு வெளியில சொல்ல மாட்டேங்குது. ஆனா உண்மை இதுதான். எந்த ஒரு பொருளுக்கும் நீ தடை விதிக்க கூடாது. அப்ப என்ன ஆகும்? இந்தியாவுடைய சந்தை. இதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை எப்படி மோடி அரசு இதற்கு தீர்வு காண போகிறது என்பதுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு பக்கம் நீங்க அமெரிக்காவினுடைய அந்த பொருட்களுக்கெல்லாம் எது இந்தியாவிலே தன்னிறைவா இருக்கும் அதே பொருட்களுக்கெல்லாம் நீங்க திறந்து விட்டீங்க அப்படின்னா, அப்புறம் மத்த நாடுகளும் சும்மா இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் எல்லாமே வந்துருவாங்க. அவங்களும் அவங்களுடைய பால் ஏற்றுமதி பொருட்களை செய்வோம். இப்போ வந்துட்டு நெதர்லாந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாக்லேட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த சந்தையில இருக்கக்கூடிய அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள், அப்பர் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் அதுல போயிட்டு விழுவாங்க. அப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தி அடிபடும். நம்ம மக்களுக்கு நிறைய வேலைகள் ஏற்படும். நம்ம இண்டஸ்ட்ரி பலது மூடக்கும். இப்படி ஒரு நிலை ஏற்படும். அதே போல கனடா போன்ற நாடுகள் என்ன அப்படின்னா பருப்பு வகைகளை மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை அதிகப்படுத்தணும்ன்றாங்க.
அதாவது தடையற்ற இது நான் கொடுத்துறேன் அப்படின்னு. இப்போ நம்ம நாடு என்னன்னா பருப்பு வகைகளுடைய உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அது உளுந்து, கடலை எதுவா இருந்தாலும் சரி, அந்த உற்பத்தியில வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்முடைய தேவையை முழுமையா உற்பத்தி பண்ணல. கொஞ்சம் ஷார்டேஜ் ஏற்படுது. 70 to 80% வச்சுக்கோங்க. ஆனா அவங்க என்னன்னா, அதுல ஒரு தடையற்ற ஒப்பந்தம் இறக்குமதி பண்றவன் இறக்குமதி பண்ணிட்டு போறான். நீ தொறந்து விடு. அப்படின்னு வரும்போது, அவங்க வந்துட்டு ஏகப்பட்ட மானியத்தை குடுக்குறாங்க. அமெரிக்காவும், மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய விவசாய பொருட்களுக்கு மானியம் தராங்க. இது ஏற்கனவே டோஹா ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ். இதெல்லாம் கட்டாயம் பேசித்தாங்க ஆகணும். தோழர்களே, இதெல்லாம் பேசித்தான் ஆகணும். நீங்களும் கேட்டுத்தான் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் ஆரம்ப கவனம் செலுத்தி தான் ஆகணும். டோஹா சுற்று பேச்சுவார்த்தையில வந்து நம்ம முரசொலி மாறன் இருந்தாரு, வாஜ்பாய் அமைச்சரவை. அப்ப நீங்க வந்துட்டு விவசாய பொருட்களுக்கான அந்த மானியம் எல்லாம் இந்தியா கொடுக்குற மானியத்தெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முரசொலி மாறன் கேட்ட கேள்வி என்ன? அது முதல்ல நீங்க செய்யுங்க. நீங்க அந்த மானியத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அந்த நெகோசியேஷன் இன்னைக்கும் வந்துட்டு இன்கன்க்ளூசிவ். இன்னும் முடிவுக்கு வரவே இல்ல. இப்ப இவர் வந்துட்டு உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அதெல்லாம் பத்தி பேச்சுவார்த்தை நடக்கு. அடிப்பா. இப்போ என்ன ஆகும்னா, குறைஞ்ச விலைக்கு இம்போர்ட்டட் அந்த பொருட்கள் வந்துட்டு அது பருப்பா இருக்கட்டும், ஆம் பால் பொருட்களா இருக்கட்டும், மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகளா இருக்கட்டும், அது சீப்பா இருக்கும். அப்ப இந்திய உற்பத்தியாளர் பாதிக்கப்படுவானா இல்லையா? இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஆஸ்திரேலியாவும் அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க நெறைய பெரிய அளவுக்கு பால் உற்பத்தி பண்ற நாடு தான். ஜெர்சி பசு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ்டர் ஜெர்மனி. அவங்கன்னா என்னன்னா, ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு அந்த விந்தணுக்கள் எல்லாம் இறக்குமதி பண்றோம். பண்ணி அத வச்சு நம்ம நாட்டு மாடுகள வந்துட்டு இன்செமினேட் பண்ணி, அந்த நாட்டு மாட்டு வகைகள் நெறைய பால் தருது அப்படின்றதுக்காக, அத நம்ம செஞ்சுட்டு வரோம். அதுவும் இங்க பெரிய சர்ச்சையா இருக்குது. ஆனா நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு மாடு வளர்ப்பவன், அவனுடைய மாடு சனையேற்றணும் அப்படின்னம்னா, அங்க இருக்கக்கூடிய அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த டிபார்ட்மெண்ட் அவனுடைய ஒப்புதலோட தான் செய்யணும். இவனே பண்ணக்கூடாது. நாட்டு மாட்ட கொண்டு போயிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னம்னா, அவங்க ஹோல்ஸ்டர் இல்லாட்டி இந்த ஆஸ்திரேலியானுடைய ஜெர்சி இதனுடைய விந்த ஏத்தி விட்டுருவான். அதனுடைய குட்டிய தான் அது போடும். இன்னும் நம்மளோட ஊபி அரசு, கோமாதா, என் குலமாதான்னு சொல்றாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னம்னா, அந்த விந்தணுக்கள்லயே வந்துட்டு பசுமாட்டு குட்டி போடுற மாரி மியூட்டேஷன் பண்ணி, காளைகளே இல்லாத ஒரு நிலைய அங்க ஏற்படுத்துறாங்க. எங்க உத்தரப்பிரதேசத்துல. இங்க எவ்வளவு நடக்குதுன்றதெல்லாம் தெரியல. எவ்வளவு விஷயத்த தான் கான்சன்ட்ரேட் பண்றது. ஆக என்னன்னா, பசுக்கள வழிபடுவாங்க. ஆனா காளைகள வந்துட்டு அடிப்பாங்களாம். இது உத்தரப்பிரதேசத்துல நடக்குது. அவன் என்ன பண்றான்? அவனுடைய விந்தணுக்கள வச்சு, இங்க நாட்டு மாட்டினத்தையே அழிக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு என்னன்னா, நாட்டு மாட்டு பாலினம், அந்த பால நம்ம குடிச்சோம் அப்படின்னா, இந்த சுகர் கம்ப்ளைண்ட் அது இதெல்லாம் வராது. ஆனா அந்த நாட்டு பசுக்களினுடைய அந்த இது ஜெர்சி பசு பால்லாம் குடிச்சீங்கன்னா, அதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய சுத்தது. வேற ஏதேதோ சொல்லுவாங்க. செடன்டரி லைஃப், புடலங்கா லைஃப்லாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம பால் அந்த மாதிரியானது. நாட்டு பசும்பால். ஆனா நாட்டு பசும்பாலோட அவுட்புட் உற்பத்தி ரொம்ப கம்மி தான். அது கறக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா ஜெர்சியோட ஹோல்ஸ்டரும் நிறைய கறக்கும். ஸோ அந்த மாடுகளையும் நம்ம இறக்குமதி பண்றோம். ஏன் அவன் அதை கான்சன்ட்ரேட் பண்றான்னா, அந்த மாடுகள்ல இங்க நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான தீவனம் நிறைய அதுங்க தின்னும். ஏ பல 100 ஏக்கரால அதுங்க வந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கும் ஒரு ஒரு நாளும். அது ஆஸ்திரேலியா போயிருந்ததுனால எனக்கு அந்த பயன் அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுங்களுக்கான உணவு, தீவனம் உடனே அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பாலு, மாடு, மாட்டுக்கான தீவனம் இப்படி போய்க்கிட்டே இருக்கணும். ஐஸ்கிரீம் அப்படின்னு எல்லாத்துக்கும் போகும். ஸோ இதெல்லாம் தொறந்து விட வேண்டிய ஒரு கட்டாயம். அமெரிக்காவுக்கு தொறந்து விட்டீங்கன்னா எல்லாருக்கும் தொறந்து விடுறது. அதே மாதிரி பருப்பு வகைகள். அவங்கன்னா இஷ்டத்துக்கும் உரத்த கொட்டி, உற்பத்தியை பெருக்கி, மானியத்தை கொடுத்து, விலையை குறைச்சு அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்திய விவசாயினுடைய உற்பத்திக்கு உரிய விலை சந்தையில் கிடைக்காது. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் மாதிரிதான் நெல் உற்பத்தி, கோதுமை உற்பத்தி நல்லா இருக்கும் போது நல்ல சாகுபடி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இறக்குமதிக்காம வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால தான் நிர்மலா வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஸோ அவங்க இது பண்ணிட்ட உடனே இஷ்டத்துக்கு வியாபாரிகள் இறக்குமதி பண்ணி கடைசியில நம்ம விவசாயி அறுவடை பண்ணி எடுத்து கோதுமை எடுத்துட்டு போயிட்டு சந்தையில போட போனா, இல்ல வேலை கிடையாது. வேலை கிடைக்கல. நாங்க வாங்க மாட்டோம். இந்த விலைக்கு ஒத்துக்கிட்டா குடுத்துட்டு போ, இல்லாட்டி தூக்கிட்டு போ அப்படின்ட்டாங்க. அது பெரிய சண்டையாகி, மத்திய பிரதேச சந்தை ஒன்றுல துப்பாக்கி சூடு வரைக்கும் போய் 7 விவசாயிகள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. ஆனா ஏற்கனவே பேசியிருக்கேன். சோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, இந்த ட்ரேட் நெகோசியேஷன் அப்படின்னு வரும்போது,
நம் ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு கடினமான காலத்தை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். இந்தியா எதிர்கொண்டு வருகிறோம். சோ நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நெகோசியேஷன் தான் வந்திருக்குது. இது பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போராட்டத்துல ஒத்துக்க மோடி போயிட்டு கடைசியில ஒத்துக்கிட்டு வந்துருவாங்க. அப்படிதான் நரசிம்மராவ் பண்ணாரு. அப்படிதான் அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பண்ணாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அதுல வந்துட்டு எங்களுக்கு தேவையானது மட்டும் தான் நாங்க அப்படின்னு சொன்னவர் சமூக நீதி காவலர் வி.பி. சிங் தான். உலக நாடுகளுடைய காரு அதெல்லாம் வேற. விவசாயம் அப்படின்னு வரும்போது புரொடெக்ஷனிசம்னு சொல்லுவாங்க. தற்காப்பு. அதுல நம்ம நிக்கணும் அப்படின்ற சொன்னாரு. நான் அவரோட சந்திச்சு பேசும்போதே அவர் இதை வலியுறுத்தினார். 94 இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இதுக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கட்டத்துல ஏற்கனவே நொந்து போய் இருக்கக்கூடிய நம்மளுடைய விவசாயிகளுக்காக நம்ம போராட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இதுல இன்னொன்னு இருக்கு. நம்மளுடைய வாழ்வும் வளமும் நமது மண்ணை பொறுத்ததானே ஒழிய இன்னொரு மண்ணை விளைஞ்ச பொருள் எதிர நம்மளுடைய வாழ்வும் வளமும் இருக்காது. சித்த வைத்தியம் சொல்ற மாதிரி நம்ம வாழும் இடத்துல இருந்தா நமக்கான சத்து கிடைக்கும். அங்க விளையக்கூடிய பொருட்கள் இருந்தா நமக்கு சத்து கிடைக்கும். எனவே அந்த இடத்துலதான் நாம ப்ரொடெக்ஷன் அதை பாதுகாக்கணும். வேளாண் விஞ்ஞானி நம்மளோட அரசுக்காக தான் போராடினாங்க. நாங்கள்லாம் அவங்களோட சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு போராடினோம். ஏன்னா உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா உணவு உற்பத்தியை கைவிடணும். இறக்குமதி பண்ணணும் உணவு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மன்மோகன் சிங் ரொம்ப போனார் அவரு. அணு உலைகள்ல நம்ம மிகப்பெரிய அளவு தொழில்நுட்ப மேம்பாடு அடைஞ்சு கூட அவரும் சொல்றது எதுக்கு அணு உலை நம்ம தயாரிக்கிறோம் வெளிநாட்டுல வாங்கி இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னாரு. அதுதான் வந்துட்டு பாதுகாப்பு பிரச்சனை வந்து அதற்கான கேரண்டி கொடுக்கணும்னு சொல்லும் போது அவனுடைய ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி வாஷிங்டன் அவனும் போயிட்டான், போட்டிட்டான், முடியாது. அவர் கொடுத்துட்டு போயிடுவாரா, விபத்து ஏற்படுத்தினா பொறுப்பேற்க மாட்டாரான். இது பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய அளவுக்கு நெகோசியேஷனா இருந்துச்சு 2014 முன்னாடி. ஆக நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவனிக்கிறோம். இந்த ஒவ்வொரு பிரயத்தையும் தீவிரமா கவனிக்கிறோம். நமது நாட்டினுடைய வளம், நமது உடல் நலம் என்பது நமது நாட்டு பொருட்களை நாம் எவ்வாறு பாதுகாக்கிறோம், நிலத்தை எவ்வாறு பாதுகாக்கிறோம், நம்முடைய பூர்வீக விதைகளை எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துலதான் ஒரு தாக்குதல் வருது. ஏதோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. என்ன ஆக போகிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.